குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மூணாம் பாடத்தில் நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து உற்பத்தி சார்புனா என்னென்னு பார்த்தோம் மூணாம் பாடத்தில். இப்போ வந்து காப்டெக்லஸ் உற்பத்தி சார்பு. மூணாம் பாடம் உற்பத்தி பகுப்பாய்வு, அதில் 3 பார்ட் பார்த்துட்டோம். இது 4வது பாகம். இதில் வந்து இந்த காப்டெக்லஸ் உற்பத்தி சார்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நான் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வரும். காப்டெக்லஸ்ன்ற பேர் W காப் அவரோட பேர். இன்னொருத்தர் பேர் வந்து பால் ஹெச் டக்லஸ். இவங்க வந்து உற்பத்தி சார்பு வந்து நடைமுறையில் பயன்படுத்தப்படும் ஒரு சமன்பாடு அப்படின்றத இவங்க நிரூபிச்சிருக்காங்க. இது வந்து உழைப்பு மற்றும் மூலதனம் என்ற உள்ளீடுகளை பயன்படுத்தி எவ்வளோ உற்பத்தியை பெற முடியும் என்பதை விளக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உழைப்பு கூடுனா மூலதனம் குறைஞ்சி, மூலதனம் கூடுனா உழைப்பு அதிகமாகுது. அந்த படம்லாம் வச்சு நம்ம லேபர் கேபிட்டல் வச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதே தான் இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளீடுகளை வந்து நம்ம என்ன செய்யணும்னா மூலதனம் உழைப்பு இந்த உள்ளீடுகளை வந்து பயன்படுத்தி எவ்வளோ உற்பத்தியை பெற முடியும் அப்படின்றது இது விளக்குது. தொழில் நிறுவனங்கள் தம்முடைய உற்பத்தி அளவினை பிற தொழில் நிறுவனங்களோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்யவும் இந்த காப்டெக்லஸ் உற்பத்தி சார்பு பயன்படுகிறது. அப்போ உற்பத்தியில் உழைப்பின் பங்கினையும் மூலதனத்தின் பங்கினையும் ஒப்பிடுறதுக்கு இது உதவுது. முதலாவது வந்து இதை பயன்படுத்தி எவ்வளவு உற்பத்தி பெற முடியும் அப்படின்றத விளக்குது. ரெண்டாவது இதை ஒப்பிட்டு மற்ற பிற நிறுவனங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கும் இந்த உற்பத்தி சார்பு நமக்கு உதவுது. இந்த சார்பு வந்து வளர்ந்த நவீன நிலையான நாடுகளில் பொருளாதார பகுத்தாய்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது. காப்டெக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் a specific standard equation applied to describe how much output can be made with the capital and labor inputs. It's used in empirical studies of manufacturing industries and in inter-industry comparisons. அதாவது இந்த இது வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்கு பிற நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு. The relative shares of labor and capital in total output can also be determined. It is still used in the analysis of economies of modern, developed and stable nations in the world. காப்டெக்லஸ் உற்பத்தி சார்பினை அளித்தவர்கள் சார்லஸ் W காப் மற்றும் பால் ஹெச் டக்லஸ் ஆவார்கள். இவங்க வந்து அமெரிக்க உற்பத்தி தொழிற்சாலையில் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் தான் இதை அழிச்சிருக்காங்க. இந்த சார்பு வந்து ஒருபடித்தான சமச்சீர் தன்மை வாய்ந்த உற்பத்தி சார்பு. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஒருபடித்தான சமச்சீர் தன்மை வாய்ந்த உற்பத்தி சார்பு. உற்பத்தி காரணிகளை ஓரளவுக்கு மட்டுமே ஒன்றுக்கொன்று பதிலீடாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத விளக்குகிறது. இப்போ இதில் காப்டெக்லஸ் உற்பத்தி சார்புன்னு கொடுத்த உடனே நம்ம என்ன எழுதணும்னா, இதன் மூலமாக இந்த ஒரு ஃபார்முலா மூலம் விளக்கப்படுகிறது. Q is equal to AL ஆல்ஃபா K பீட்டா. இதில் வந்து Qன்றது வெளியீடு, ஏன்றது நேர்மறை நிலை மதிப்பு, K வந்து மூலதனம், L வந்து உழைப்பு, ஆல்ஃபா மற்றும் பீட்டா அது வந்து நேர்மறை பின்னம். மேக்ஸில் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ஃபா பீட்டா, அது இது நேர்மறை பின்னமாக இது பயன்படுது. உற்பத்தி உள்ளீடுகள் வந்து உழைப்பு மற்றும் மூலதனத்தின் அளவை மாற்றும் போது எந்த அளவு உற்பத்தியில் மாற்றம் வரும் அப்படின்றது இது குறிக்குது. பீட்டா பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா. அடுத்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. மாறாத விகித விளைவை குறிக்கும். காரணிகளின் திறனை பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா சதவீதத்தின் மூலம் கணக்கிடலாம். இப்போ இங்கே 3 இது கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் மாதிரி. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா மாறாத விளைவு, விகித விளைவு. அடுத்தது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா லெஸ் தேன் 1 அப்படின்னா குறைந்து செல் விகித விளைவு. அடுத்தது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா வளர்ந்து செல் விகித விளைவு. இந்த மூணு ஈக்குவேஷன் தான் இவங்க எடுத்திருக்காங்க. அதை நம்ம இதில் பார்த்தோம்னா, காப்டெக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வாஸ் டெவலப்டு பை சார்லஸ் W காப் அண்ட் பால் ஹெச் டக்லஸ் பேஸ்ட் ஆன் தர் எம்பிரிக்கல் ஸ்டடி. இது சொல்லிட்டேன். இப்போ வந்து அடுத்து வந்து இவங்க வந்து இந்த ஃபார்முலா எடுத்திருக்காங்க. Q is equal to, Qனா என்னென்னா அவுட்புட். Q is equal to AL ஆல்ஃபா K பீட்டா. Q வந்து அவுட்புட், A வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், K கேபிட்டல், L லேபர். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸ் ஷோயிங் த எலாஸ்டிசிட்டி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் ஃபார் த இன்புட்ஸ் லேபர் அண்ட் கேபிட்டல். அதே தான் சேம். நம்ம இதை என்னென்ன பார்த்தோமோ அதே தான். இந்த 3 இது மட்டும் இதில் ரொம்ப முக்கியமானது. இந்த 3 நல்லா அண்டர்லைன் பண்ணி படிச்சுங்க. என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஏன்னா ஈக்குவல். அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா லெஸ் தேன் 1 டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிரேட்டர் தேன் 1 இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், வளர்ந்து செல் விகித விளைவு. அடுத்தது இந்த உற்பத்தி சார்பின்படி உற்பத்தி காரணிகள் விகிதாச்சார அதிகரிப்புக்கேற்ப வெளியீடும் அதே விகிதாச்சார அளவு அதிகரிக்கும்.
உள்ளீடு கூட்டினேன்னா வெளியீடு கூடும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. The production function explains that with the proportionate increase in the factors, the output also increases in the same proportion. எவ்வளோ உள்ளீடுகளை அதிகப்படுத்த அதே அளவு வெளியீடு அதிகமாகும். அதான் காப்டெக்லஸ் உற்பத்தி சார்பு மாறாத விகித அளவு விளைவை மட்டும் விளக்குகிறது. காப்டெக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இம்ப்ளைஸ் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இதில் வந்து கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் ஈக்குவல் டு 1 இருக்குல்ல, அதை விளக்குது. காப்டெக்லஸ் உற்பத்தி சார்பு உழைப்பு மற்றும் மூலதனம் ஆகிய 2 காரணிகளை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. உற்பத்தி செய்யறதுக்கு உழைப்பும் மூலதனமும் அவசியம். காப்டெக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் considered only 2 factors like labor and capital. Koptekless production function is a specific standard equation applied to describe how much output can be made with the capital and labor inputs. It is used in empirical studies of manufacturing industries and in inter-industry comparisons. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். தொழிற்சாலை நிறுவனங்களை ஒப்பிடுறதுக்கெல்லாம் உதவுது எல்லாமே. இப்போ வந்து இதில் பார்த்தோம்னா காப்டெக்லஸ் உற்பத்தி சார்பு உழைப்பு மற்றும் மூலதனம் அது 2 காரணிகளை மட்டும் எடுத்துக்குது. உற்பத்தி செய்கிறதுக்கு உழைப்பும் வேணும், மூலதனம் ரெண்டுமே அவசியம். உழைப்பு இல்லாமல் உற்பத்தி செய்ய முடியாது, மூலதனம் இல்லாமல் உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ உழைப்பு வந்து 4/3 பங்கும், மூலதனம் 4/1 உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. உற்பத்தி காரணிகளுக்கிடையே பதிலீட்டு நெகிழ்ச்சி 1க்கு சமமாகும். அதான் கான்ஸ்டன்ட், மாறாதன்னு போட்டிருக்காங்கல்ல, மாறாத விகித விளைவு விதி. இப்போ காப்டெக்லஸ் உற்பத்தி சார்பானது உழைப்பை எடுத்துக்கிறாங்க, மூலதனத்தையும் பயன்படுத்தி எவ்வளோ உற்பத்தி செய்ய முடியும் அதை வந்து தனி சமன்பாட்டினை கொண்டுள்ளது. உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கும் இடைப்பட்ட தொழிற்சாலைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை அனுபவ ரீதியாக பயில உதவுகிறது. உழைப்பும் மூலதனமும் பங்களிப்பை மொத்த உற்பத்தி கொண்டு தீர்மானிக்கலாம். அது நவீன வளர்ந்த நிலையான நாடுகளில் பொருளாதார சிக்கனங்கள் சார்ந்த ஆய்விற்கும் இது உதவுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மாறாத விகித விளைவு விதியை இது கொண்டிருக்குது. அதாவது காப்டெக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் a specific standard equation applied to describe how much output can be made with the capital and labor inputs. It is used in empirical study of manufacturing industries and in inter-industry comparisons. சொன்னேன். The relative shares of labor and capital in total output can also be determined. It is still used in the analysis of economies of modern developed and stable nations in the world. Labor and capital production takes place only both the factors are implied. அது சொன்னோம்ல, அதில் வந்து 2 இதையும் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். லேபர் கான்ட்ரிபியூட்ஸ் 3/4 அப்படின்னா என்னது, 3/1 of production and capital contributes 1/4. அடுத்தது the electricity of substitution between the factors is equal to 1. இதோட காப்டெக்லஸ் உற்பத்தி சார்பு முடியுது. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அளிப்பு விதி, லா ஆஃப் சப்ளை. அளிப்பு விதி அப்படின்னா என்னன்னா, இந்த உற்பத்தி பகுப்பாய்வுக்கும் அளிப்பு விதிக்கும் தொடர்பு இருக்குது. அளிப்பு விதி விலைக்கும் அளிப்புக்கும் உள்ள நேரடி தொடர்பை விளக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே தேவை விதி படிச்சிட்டோம். அது வந்து விலை ஏறினா தேவை குறையும், விலை குறைஞ்சா தேவை கூடும், அப்படி பார்த்தோம். அது வந்து எதிர்மறை. இது பார்த்தீங்கன்னா அளிப்பு, நல்லா கவனிச்சுக்கோங்க. அளிப்புனா சப்ளை. இது வந்து என்ன பண்ணுது பாருங்க, இது வந்து நேரடியான தொடர்பை விளக்குது. உதாரணமாக துணியோட விலை வந்து கூடுச்சுன்னா துணியின் அளிப்பு அதிகரிக்கும். விலை அதிகரித்தால் துணியின் அளிப்பும் அதிகரிக்கும். விலை அதிகரிக்கும் போது உற்பத்தியை அதிகரித்து அதன் மூலம் லாபம் பெற முயல்வதால் அளிப்பு அதிகரிக்கிறது. நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க இந்த இடத்த. இப்போ வந்து ஒரு உற்பத்தியாளர் அவர் வந்து பொருளை வந்து துணி உற்பத்தி பண்ணுறாரு. அவர் வந்து இந்த துணியோட விலை வந்து கூடிடுச்சுன்னு வைங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார், அதிகமாக உற்பத்தி பண்ணுவார். துணியோட விலை கூடுது, பர்டிகுலர் அந்த கிளாத்தோட விலை கூடுது அப்படின்னா நிறைய வந்து என்ன ஆகும், சேல்ஸ் ஆகும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க வந்து அதை வந்து சப்ளையை கூட்ட தான் செய்வாங்க. அது விலை கூடும்போது சப்ளை கூடும், விலை குறைஞ்சிச்சுன்னா சப்ளையை கர்டைல் பண்ணிடுவாங்க. அப்படின்னு என்னன்னா, இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதிகமான லாபம் பெறணுன்ற ஒரே எண்ணம் தான் அவங்களுக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கூடணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அளிப்பு அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய விலை விற்கிது அப்படின்னும் போது. அதுதான் இதனால இதுக்கு முக்கியமான காரணம், விலை அதிகரிக்கும் போது உற்பத்தியாளர் உற்பத்தியை அதிகரிப்பார். ஏன்னா அவர் லாபம் அதிகரிப்பதனால அளிப்பு கூடும். அளிப்பு விதியே அதுதான். அளிப்பு விதி என்னது, நேரடி உறவு தான். அளிப்பு விதியை கீழ்கண்டவாறு வரையறுக்கப்படுகிறது. மற்றவை மாறாமல் இருக்கும்போது ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் பொழுது அளிப்பும் அதிகரிக்கும். மேலும் ஒரு பொருளின் விலை குறையும் பொழுது அளிப்பும் குறையும். இதான் வந்து லா ஆஃப் சப்ளை.
Law of supply is associated with the production analysis. It explains the positive relationship between the price of a commodity and the supply of that commodity. Example, if the price of cloth increase ஆகும்போது the supply of cloth will also increase. This is due to the fact that when price rises, it is profitable to increase the production and hence supply increases. Law of supply என்றது எப்பவுமே direct relationship தான். Price of a good increase ஆகும்போது supply of good increases. Definition: the law of supply can be stated as other things remaining the same. The price of a commodity increases, its quantity supplied increases, and if the price of the commodity decreases, quantity supplied also decreases. Price of the commodity கூடும் பொழுது supply கூடுது, price of the commodity குறையும் பொழுது சப்ளையும் குறையுது. அடுத்து சப்ளை ஃபங்க்ஷன், அதாவது அளிப்பு சார்பு. ஒரு பொருளோட அளிப்பு பொருளின் விலை, உழைப்பின் விலை, மூலதனத்தின் விலை, தொழில்நுட்பம், நிறுவனங்களோட எண்ணிக்கை, பதிலீட்டு பண்டங்களின் விலை, எதிர்காலத்தின் விலை பற்றிய எதிர்பார்ப்பு ஆகியவற்றை பொறுத்து அமையும். ஒரு பொருளோட விலையை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா இவ்வளோத்தையும் பார்ப்பாங்க. அதுக்கு உழைப்புக்கு எவ்வளோ விலை கொடுத்தாங்க, மூலதனம் எவ்வளோ போட்டிருக்கீங்க, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை நிறுவனங்கள் இருக்குது, பதிலீட்டு பண்டங்களோட விலை என்ன, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அது அமையும். அதை கணித ரீதியாக அளிப்பு சார்பை எப்படி சொல்லலாம்னா Q இஸ் ஈக்குவல் டு QSன்னா என்னது சப்ளை, அதான் QS இஸ் ஈக்குவல் டு F ஆஃப் PX PR PF TOE அப்படின்னா என்னன்னா இதான் அந்த கணித ரீதினா என்னது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இப்படி சொல்கிறோம். Qனா என்னது பண்டத்தின் அளிப்பின் அளவு, PXனா என்னன்னா எக்ஸ் பண்டத்தின் விலை, PRனா என்னன்னா தொடர்புடைய பண்டங்கள், பதிலீட்டு பண்டங்கள், ரிலேட்டட் குட்ஸ் அப்படின்றோம்ல அதான் பதிலீட்டு பண்டங்கள், தொடர்புடைய பண்டங்களின் விலை. PFனா உற்பத்தி காரணிகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதான் F. Tனா டெக்னாலஜி, தொழில்நுட்பம், Oனா உற்பத்தியாளரோட நோக்கம், அப்ஜெக்டிவ், ஈனா பொருளின் வருங்கால விலை பற்றிய எதிர்பார்ப்பு. இதுதான். இப்போ சப்ளை ஃபங்க்ஷன் எடுத்துட்டிங்கன்னா சப்ளை ஆஃப் அ கமாடிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் factors such as price of a commodity, price of labor, price of capital, the state of technology, number of firms, price of related goods and future price, expectations and so on. Mathematically இது சொல்லும்போது QS is equal to F of PX PR PF TOE. அங்கே அப்போ சொன்னதே தான். PXனா price of a commodity, PRனா price of related goods, PFனா price of factors of production, technology, objective of the producer, expected price of the commodity. இப்போ அடுத்து எடுகோள்கள் பார்க்க போகிறோம். எடுகோள்கள்னா என்னென்னா அனுமானங்கள், அசம்ஷன்ஸ். அளிப்பு விதிக்கு என்னென்ன அசம்ஷன்? முதலாவது எடுத்துட்டிங்கன்னா உற்பத்தி காரணிகளோட விலையில் மாற்றம் இல்லை, பதிலீட்டு பண்டங்களின் விலையிலும் மாற்றம் இல்லை. ரெண்டும் மாற்றம் இல்லை. என்ன மாற்றம் இல்லை? விலையிலையும் மாற்றம் இல்லை, அதுக்கு பதிலாக உள்ள ரிலேட்டட் குட்ஸ் அதுலேயும் என்னது அதோட விலையிலையும் மாற்றம் இல்லை. There is no change in the price of factors of production. There is no change in price of capital goods. ரெண்டுமே மாறலை. மூணாவது எடுத்துட்டிங்கன்னா இயற்கை வளங்கள் மற்றும் அதன் கிடைப்பளவில் மாற்றம் இல்லை. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் their availability remain the same. அப்படின்னா என்னென்னா இயற்கை வளங்களும் அதனோட அது வந்து அதிக அளவில் கிடைக்கிது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பதிலீட்டு பண்டங்களில் விலைகளில் மாற்றம் இல்லை. prices of substitutes are constant. அடுத்தது தொழில்நுட்பத்தில் மாற்றமில்லை. there is no change in technology. காலநிலையில் மாற்றமில்லை. climate remains unchanged. காலநிலை மாறலை, கால சூழல் மாறலை. அடுத்து அரசியல் சூழ்நிலையில் மாற்றமில்லை அப்படின்னா பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரிமைன் அன்சேஞ்ச்டு. லாஸ்ட் ஒன் வரி கொள்கையில் மாற்றமில்லை. there is no change in tax policy. இப்போ எல்லாம் வரிசையாக there is no change, there is no change, no change நீங்கள் போட்டுட்டு இந்த சைடில் என்னென்ன எழுதணும்னு பார்த்துக்கோங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நோ சேஞ்சு, ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் நோ சேஞ்சு, அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸும் அவைலபிலிட்டியும் ரிமைன் த சேமாக இருக்குது, சப்ஸ்டியூட்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டெக்னாலஜியில் சேஞ்ச் இல்லை, கிளைமேட்டில் சேஞ்ச் இல்லை, எல்லாமே எதுவுமே மாற்றம் இல்லை, அரசியல் சூழ்நிலையும் மாறலை, அப்புறம் வரி கொள்கையும் மாறலை. அவ்வளோதான். அளிப்பு சார்பு இவ்வாறு இருந்தால் QS is equal to F of P. எடுத்துக்காட்டு இப்போ Q வந்து 20Pன்னு வச்சுட்டிங்கன்னா P என்பது தன்னிச்சையான மாறி. இதன் மதிப்பு மாறும்போது பொருளுக்கான அளிப்பின் மாறுபாட்டை அளவிட முடியும். இங்கே வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அளிப்பு அட்டவணை அப்படின்னு கொடுத்து இங்கே பாருங்கள் விலை வந்து 1ன்னு இருக்கும்போது அளிப்பு 20, இப்போ விலை 2 ஆகுது, இப்போ அளிப்பு 40 ஆகுது, விலை 3 இங்கே 60, விலை 4 இங்கே 80, விலை 5 இங்கே 100. அப்போ என்ன ஆகுது? விலை கூட 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 என்ன கூட்டிகிட்டு போகுது? சப்ளையும் கூட்டிகிட்டு போகுது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் தட் சப்ளை ஃபங்க்ஷன் இஸ் QS is equal to F of P or Q is equal to 20P. P is an independent variable. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. தன்னிச்சை மாறி தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ நம்ம சப்ளை ஷெட்யூல் பார்க்க போகிறோம்.
அதே தான் 1 2 3 4 5 ப்ரைஸு. சப்ளை 10 40 60 80 100. இப்போ சப்ளை கர்வ் பார்க்க போகிறோம். சப்ளை கர்வ்னா என்னென்னா அளிப்பு கோடு. அளிப்பு கோடு எப்போவுமே மேல் நோக்கி தான் செல்லும். அது அளிப்பு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களை வச்சு கோடு வரையப்படுகிறது. ஒரு பண்டம் கீழே பாருங்கள், எக்ஸ் பண்டங்கள் இந்த சைடு, எக்ஸ் வந்து பண்டங்கள், ஒய் வந்து விலை. அப்போ வந்து ஒரு பண்டத்தோட விலை உயர்வால் அளிப்பும் கூடும்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு உற்பத்தியாளர் பொருளோட விலை வந்து ஏறுறதை பார்த்து அவர் கவலையே பட மாட்டார். பொருளோட விலை ஏறுச்சுன்னா இன்னும் அவர் என்ன பண்ணுவார், அதிகமாக பொருளை கொடுக்க தான் விரும்புவார், அளிப்பு அதிகமாக்குவார். அப்படி பார்க்கும்போது அளிப்பு கோடானது கீழேருந்து மேல் நோக்கி செல்லும். இப்போ எக்ஸ் அச்சிலும் அளிப்போட அளவு எக்ஸ் அச்சிலும் விலை ஒய் அச்சிலும் குறிப்பிடப்படுகிறது. எஸ்எஸ் என்ற அளிப்பு கோட்டில் ஆகவே அளிப்பு கோடானது கீழிருந்து மேல் நோக்கி செல்லும். பண்டத்தின் அளிப்பின் விலை அளவு வந்து எக்ஸ் அச்சிலும் விலை வந்து ஒய் அச்சிலும் குறிப்பிடப்படுகிறது. அப்போ எஸ்எஸ்ன்றது என்னன்னா அந்த சப்ளை கர்வ், அதாவது கோடு, சப்ளை கோடு. இப்போ பாருங்கள், 1 இருக்கும்போது 20, அப்புறம் 2 ஆகும்போது 40, அப்புறம் 60 80 100 5 வரைக்கும் போட்டோம். இப்போ கோடு பாருங்கள், எஸ்எஸ்ன்றது சப்ளை கர்வ் வந்து எஸ்எஸ். அது வந்து ஏபிசிடிஇன்ற இடத்துல கட் பண்ணிட்டு போகுது. இப்போ அந்த எல்லா புள்ளியும் நினைச்சோம்னா அந்த புள்ளிகளை தான் அதெல்லாம் என்னது, அது அளிப்பு கோட்டில் அமைஞ்சல ஏபிசிடிஇ என்ற புள்ளிகள் பல்வேறு விலைகளை குறிக்குது. அவ்வளோதான். அடுத்தது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அந்த இதில் வந்து சப்ளை கர்வ் எப்படி வரைஞ்சிருக்குன்னு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்ளை கர்வ் ரெப்ரசன்ஸ் டேட்டா கிவன் இந்த சப்ளை ஷெட்யூலில் இருக்க மாதிரியே வரைஞ்சி அதே மாதிரியே வரைஞ்சிருக்காங்க. ப்ரைஸு இங்கே கமாடிட்டி எக்ஸு, இங்கே ப்ரைஸ் பாருங்கள் ஏபிசிடிஇ, அதான் எஸ்எஸ் supply curve. The quantum supplied of commodity X is representation on X axis and the price of commodity is represented Y axis. The Y axis. The points A, B, C, D, E on the supply curve SS. Supply curve SS represent various quantities. அடுத்து வந்து factors determining supply அப்படின்னா என்னன்னா அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள். என்னென்ன காரணிகள் அளிப்பை தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது பொருளோட விலை அதிகமானால் அளிப்பின் அளவு அதிகமாகும். உற்பத்தியாளருக்கும் விற்பனையாளருக்கும் அளிப்பினை அதிகரிக்க விலை ஒரு ஊக்க காரணி. அப்போனா ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி, ஹையர் த ப்ரைஸ் லார்ஜர் த சப்ளை. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹையர் த ப்ரைஸ் லார்ஜர் த சப்ளை. இப்போ ப்ரைஸ் இஸ் த இன்சென்டிவ் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டு சப்ளை மோர். முதலாவது ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் சப்ளை வந்து ப்ரைஸ் தான், விலை தான், ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ரெண்டாவது பார்த்தோம்னா பிற பண்டங்களின் விலை. அப்படின்னா ஒரு பொருளோட அளிப்பு அந்த பொருளோட விலையை மட்டுமல்லாது பிற பண்டங்களின் விலையை பொறுத்து அமையும். சாதாரணமாக இப்போ பணப்பயிர்னு எடுத்துட்டோம்னா பருத்தி போன்ற பொருட்கள் விலை அதிகரித்தால் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் இந்த பொருட்கள். இதன் காரணமாக உணவுப் பயிர்களான கோதுமை போன்ற பயிரிடப்படும் நிலப்பரப்பு குறைந்து உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறைய நேரலாம். ப்ரைஸ் ஆஃப் அதர் கமாடிட்டிஸ். அப்போ சப்ளை ஆஃப் கமாடிட்டி டிபெண்ட்ஸ் நாட் ஓன்லி அப்பான் இட்ஸ் ப்ரைஸ் மட்டும் இல்லை, அதர் ப்ராடக்ட்ஸையும் டிட்டர்மைன் பண்ணுது. எப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் த ப்ரைஸ் ஆஃப் கமர்ஷியல் கமாடிட்டிஸ், கமர்ஷியல் கிராப்ஸ் லைக் காட்டன் வந்து கமர்ஷியல் கிராப், அது உயரும் பொழுது ரைஸ் ஆகும்போது திஸ் மே ரிசல்ட் இன் ரிடக்ஷன் இன் கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் லைக் பேடி. ஸோ இட்ஸ் சப்ளை. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா காரணிகளின் விலை. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ். வென் த இன்புட் ப்ரைஸஸ் கோ அப் திஸ் ரிசல்ட்ஸ் இன் ரைஸ் இன் காஸ்ட் அண்ட் ஸோ சப்ளை வில் பி அஃபெக்டட். ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா உற்பத்தி காரணிகளோட விலை அதிகரிக்கும் போது உற்பத்தி செலவு அதிகரிக்கும், இதனால உற்பத்தியின் அளவு குறையும். காரணிகள் 4: நிலம், உழைப்பு, மூலதனம், தொழிலமைப்பு. அதனால காரணிகள் விலை கூட அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சப்ளை வில் பி அஃபெக்டட். அதான் மூணாவது பாயிண்ட். நாலாவது ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். அப்படின்னா என்னென்னா விலை பற்றிய எதிர்பார்ப்பு. வருங்காலத்தில் விலை ஏறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு தற்போதைய அளிப்பின் அளவை நிர்ணயிக்கும். உற்பத்தியாளர்கள் வருங்காலத்தில் விலை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா நிகழ்காலத்தில் அவங்க உற்பத்தி அளவை குறைச்சி அங்காடியில் குறைந்த பொருட்களை மட்டுமே விற்பனை செய்வார்கள். இப்போ தங்க விலை ஏறப்போகுது, இன்னும் ஏறிட்டே போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அவங்க வந்து அந்த உற்பத்தியை குறைச்சிட்டாங்கன்னா இன்னும் டிமாண்ட் அதிகமாகும், விலை இன்னும் கூட்டிகிட்டே போகும், அந்த மாதிரி செய்வாங்க. அதுதான் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். த எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஃபியூச்சர் ப்ரைஸ் டிட்டர்மைன்ஸ் ப்ரெசன்ட் சப்ளை. எதிர்காலத்தில் இருக்கிற விலையை எதிர்பார்ப்பும் இப்போ உள்ள சப்ளையை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. இப்போ ரைஸ் இன் ப்ரைஸ் இஸ் anticipated in future, sellers tend to retain their produce for future sale and so supply in present market is reduced. அஞ்சாவது டெக்னாலஜி. அப்படின்னா என்னென்னா தொழில்நுட்பம். அதிக முன்னேற்றமான தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தும் போது உற்பத்தி செலவு குறைந்து பேரளவு உற்பத்தி,
பெரிய பெரிய தொழில்நுட்பத்தை பெரிய பெரிய மெஷின்ஸ் எந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணும் பொழுது அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அதிகமாக பேரளவு உற்பத்தி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் லெவல் இம்ப்ரூவ்ஸ், ஆவரேஜ் காஸ்ட் டிக்ளைன்ஸ் அண்ட் அஸ் அ ரிசல்ட் சப்ளை வில் இன்க்ரீஸ். அடுத்து 6வது இயற்கை காரணிகள் அப்படின்னா நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். இயற்கை காரணிகளான பருவநிலை, மழை அளவு, தட்பவெப்பநிலை ஆகியவை வேளாண் உற்பத்தியை நிர்ணயிக்கும் காரணிகள். அக்ரிகல்ச்சரில் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் லைக் மான்சூன், கிளைமேட் எக்ஸெட்ரா பிளே அ வைட்டல் ரோல் இன் டிட்டர்மைனிங் ப்ரொடக்ஷன். அதாவது இயற்கை காரணிகளும் அளிப்பை தீர்மானிக்குது. அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா புதிய கச்சா பொருட்கள். புதிய கச்சா பொருட்கள், மலிவான தரமான புதிய கச்சா பொருட்கள் கண்டுபிடிக்கிறதுனால இன்னும் பொருளுக்கு அதிகமான அளிப்பை நம்ம என்ன செய்யலாம், அதிகரிக்கலாம். அதுதான் வந்து இங்கே டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்ஸ். த டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்ஸ் அது வந்து விச் ஆர் சீப்பர் அண்டு ஆஃப் ஹை டென்ஸ் டு இன்க்ரீஸ் சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட். புதுசாக மலிவாக நீங்கள் தரமான பொருட்கள் செய்கிற கச்சா பொருட்களை கண்டுபிடிக்கிறதுனால அது அளிப்பு வந்து விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அளிப்பை எஃபெக்ட் பண்ணுது. அதான் இன்னும் விலையை விட அதிகமான பொருட்களை தர முடியும், உற்பத்தி பண்ண முடியாது. அடுத்து டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ் அப்படின்னா வரிகளும் சலுகைகளும் அளிப்பை தீர்மானிக்குது. அரசு வழங்கும் உள்ளீடுக்கான மானியம், மின் வசதிக்கான மானியம் இதெல்லாம் உற்பத்தியாளரை அதிக உற்பத்தி செய்ய தூண்டும். அப்போ அந்த மானியங்களை திரும்ப பெறும்போது உற்பத்தி குறையும். இப்போ நேர்முக மறைமுக உற்பத்தியை பெருக்க நினைக்கும் உற்பத்தியாளர்கள் திறமையும் ஆர்வத்தையும் அது பாதிக்கும். சப்சிடிஸ் ஃபார் இன்புட்ஸ், கிரெடிட், பவர் எக்ஸெட்ரா என்கரேஜ் த ப்ரொடியூசர்ஸ் டு ப்ரொடியூஸ் மோர். அரசாங்கம் மானியம் தரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப அவங்க அதனால என்கரேஜ் பண்ணப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு அதிகமான பொருட்களை அவங்க என்ன செய்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. withdrawal ஆஃப் சச் இன்சென்டிவ்ஸ் வில் ஹேம்பர் ப்ரொடக்ஷன். taxes both direct and indirect kill the ability and willingness to produce more. அதிகமாக வரிகள் விதிக்கப்படும் பொழுது அது வந்து உற்பத்தியாளரோட உற்சாகத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்தது அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபர்ம். அப்போ அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபர்ம்னா என்ன, நிறுவனத்தின் நோக்கம் அப்படின்னு என்னென்னா, ஒரு நிறுவனத்தின் நோக்கம் வந்து தன் நிறுவனத்தின் விற்பனையை அதிகரித்து அல்லது அங்காடியில் தன் பொருட்களின் பங்கை அதிகரிப்பது. அப்படி இருந்தால் அந்த நிறுவனத்தின் அளிப்பு அங்காடியில் அதிகமாக இருக்கும். ஒரு நிறுவனம் என்ன நினைக்கும்னா, when the goal of the firm is சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன், எப்படியாவது அதிக அளவில் இந்த பொருளை நம்ம என்ன செய்யணும், விற்றுறணும். சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் தான் அவனோட கோலாக இருக்கணும். ஆர் இம்ப்ரூவிங் மார்க்கெட் ஷேர். அப்படி இருக்கும்போது த சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் லைக்லி டு பி ஹையர். ஆட்டோமேட்டிக்காக அப்படி நினைக்கும் போது அவன் சப்ளை என்ன ஆகும், அதிகமாக அவன் கொடுப்பான். அதுதான். அடுத்தது அளிப்பு நெகிழ்ச்சி. அளிப்பு நெகிழ்ச்சி அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. அளிப்பு நெகிழ்ச்சி என்பது விலை மாற்றத்துக்கு ஏற்ப அளிப்பில் ஏற்படும் மாற்ற வீதம். அதை கணித ரீதியாக சொல்கிறதா இருந்தால் அளிப்பில் ஏற்படும் விகிதாச்சார மாற்றம் வகுத்தல் விலையில் ஏற்படும் விகிதாச்சார மாற்றம். அதாவது என்னது, இஎஸ்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூஎஸ் டிவைடட் பை கியூஎஸ். அதே மாதிரி டிவைடட் பை டெல்டா பி டிவைடட் பை பி. அதே மாதிரி இஎஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூஎஸ் டிவைடட் பை டெல்டா பி இன்ட்டு பி பை கியூஎஸ். இப்போ கியூன்றது அளிப்பு, பி என்பது விலை, எஸ் என்பது இல்லை டெல்டா என்பது மாற்றம். கியூனா அளிப்பு, கியூஎஸ் வந்து அளிப்பு, பின்றது விலை, டெல்டா வந்து உங்களுக்கு மாற்றத்தை குறிக்குது. அப்போ அளிப்பு நெகிழ்ச்சி எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். இப்போ இங்கே எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்னா என்னென்னா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை மே பி டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் சேஞ்ச் இன் சப்ளை டு சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆன் த பார்ட் ஆஃப் செல்லர்ஸ். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் சேஞ்ச் இன் சப்ளை. சப்ளையில் மாற்றம் ஏற்படும் பொழுது டு சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆன் த பார்ட் ஆஃப் செல்லர்ஸ். இதை மேத்தமெட்டிக்கலாக நம்ம சொல்லும்போது எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் சப்ளை டிவைடட் பை ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் ப்ரைஸ். ஆல்ரெடி சொன்ன அதே மேத்தமெட்டிக்கல் இதுக்கு நம்ம போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை 5 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் சப்ளை. அப்படின்னா என்னென்னா, முதலாவது பார்த்தோம்னா அளிப்பு வந்து விலை நெகிழ்ச்சி அளிப்பு. அதாவது அளிப்பு நெகிழ்ச்சி ஒன்றை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அதாவது என்ன, இஎஸ் வந்து கிரேட்டர் தேன் 1. அப்போ பொருளோட விலையில் 1% மாற்றம் ஏற்படும் பொழுது பொருளின் அளிப்பு 1% விட அதிக அளவு மாறுபடும். பொருளோட விலையில் 1% மாற்றம் கொண்டு வந்தாலும் அளிப்புலேயே அது என்னத்தை உண்டாக்கும், மாற்றத்தை உண்டாக்கும். அதாவது முதல் படம் அதுதான் இங்கே ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் சப்ளை. அதுன்றது இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இ வந்து கிரேட்டர் தேன் 1, ஏபின்றது ஒரு வரைஞ்சிருக்கோம். ப்ரைஸு இங்கே சப்ளை. எல்லா படமும் எக்ஸ் ஆக்சிஸ் சப்ளை, ஒய் ஆக்சிஸ் ப்ரைஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்போ இங்கே வரையும்போது ஏபி. அடுத்து பாருங்கள் கொஞ்சம் தான் விலை கூடியிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் சிடி வரைஞ்சாச்சு. இப்போ S1ன்றது அந்த கோடு, அளிப்பு கோடு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒருமை நெகிழ்ச்சி அளிப்பு. அது வந்து அளிப்பு நெகிழ்ச்சி
ஒன்றுக்கு சமமாக அமையும். இஎஸ் வந்து ஈக்குவல் டு 1, முதல்ல கிரேட்டர் தேன் 1, இது ஈக்குவல் டு 1. அப்படின்னா என்னன்னா விலையில் ஒரு மாற்றம் 1% மாற்றம் ஏற்பட்டால் அளிப்பிலும் 1% தான் மாறும். ரெண்டுமே ஈக்குவல் டு 1, அதாவது சமம். அதாவது ரெண்டாவது படத்தில் பார்க்குறோம். இ இஸ் ஈக்குவல் டு 1, ஏபி சிடி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது மூணாவது பார்த்தோம்னா தேர்டு செகண்ட் ஒன் யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை. இப்போ பார்த்தது கோஎஃபிஷியன்ட், அதாவது இஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிக் சப்ளை இஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கான். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட்டர் தேன், செகண்ட் ஒன் ஈக்குவல். அது 1% சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி காசஸ் அண்ட் ஈக்குவல் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி சப்ளைட் ஆஃப் அ கமாடிட்டி. அவ்வளோதான். அதான் ஒருமை நெகிழ்ச்சி. இங்கே யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளைன்றோம். தேர்ட் பார்த்தோம்னா குறைவான நெகிழ்ச்சி அளிப்பு அப்படின்னா லெஸ் தேன் 1. இஎஸ் வந்து லெஸ் தேன் 1, அளிப்பின் நெகிழ்ச்சி ஒன்றுக்கும் குறைவாக அமையும். அப்போ விலையில் 1% மாற்றம் ஏற்படும் பொழுது அளிப்பில் ஏற்படும் மாற்றம் 1% விட குறைவாக இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் லெஸ் தேன் 1. இஎஸ் வந்து லெஸ் தேன் 1 இருக்கும். முதல்ல கிரேட்டர் தேன், அப்புறம் ஈக்குவல் டு, இப்போ லெஸ் தேன். பேர் மட்டும் மாறிட்டே வருது. ஃபர்ஸ்ட் வந்து என்னது பொதுவானவா மிகை நெகிழ்ச்சி அளிப்புன்னு பார்த்தோம். ரெண்டாவது ஒருமை நெகிழ்ச்சி, மூணாவது குறைவான. அதே மாதிரி இங்கே ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் சப்ளை. இதுக்கு இன்னொரு இங்கிலீஷில் சொல்லும்போது குறைவான நெகிழ்ச்சி அளிப்புக்கு லெஸ் தேன் 1க்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் லெஸ் தேன் 1 போது 1% சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி காசஸ் லெஸ் தேன் 1% சேஞ்ச் இன் த குவான்டிட்டி சப்ளைட் ஆஃப் அ கமாடிட்டி. அவ்வளோதான். நாலாவது பார்த்தோம்னா முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற அளிப்பு. அந்த கீழே அந்த நாலாவது பிக்சர் இந்த அட்டவணையில் பாருங்கள், அந்த படம் டயக்ராமில் அளிப்பு நெகிழ்ச்சி 0க்கு சமமாக இருக்குது. இஎஸ் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா பாருங்கள் டி, அந்த கோடு பாருங்கள் டின்றது வெறும் கான்ஸ்டன்ட் ஒரு செங்குத்து கோடு தான் இருக்குது. ஏயும் சியும் நம்ம மாறினாலும் இஎஸ் வந்து ஈக்குவல் டு 0வாக தான் இருக்குது. அப்போ அதில் மாற்றமே இல்லை. விலையில் ஏற்படும் மாற்றம் அளிப்பின் அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அதான் இந்த டயக்ராம். The coefficient of elasticity equal to 0. 1% change in the price of a commodity causes no change in the quantity supplied of a commodity. அப்படின்னா என்னென்னா முற்றிலும் நெகிழ்ச்சி அற்ற அளிப்பு அப்படின்னா என்னது, இது வந்து எவ்வளோதான் இருந்தாலும் அது வந்து இஎஸ் வந்து ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அதில் எந்த அந்த கோடு பாருங்கள் ஒரே ஒரு செங்குத்து கோடு தான் இருக்குது. கோட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுதான் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சப்ளை, முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற அளிப்பு. இதில் கொஸ்டின் இருக்குது, இது நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன் பாருங்கள், முழுமை நெகிழ்ச்சி உள்ள அளிப்பு அப்படின்னா என்னென்னா அளிப்பு நெகிழ்ச்சி அளவு முடிவில்லாத நிலையில் இருக்கும். அளிப்பு நெகிழ்ச்சி அளவு முடிவில்லாத நிலையில் இருக்கும். விலையில் ஏற்படும் சிறிய மாற்றம் அளிப்பில் அளவிட இயலாத மாற்றத்தை ஏற்படுத்தும். பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சப்ளை. பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சப்ளை. அளிப்பு நெகிழ்ச்சி அளவு முடிவில்லாத நிலையில் இருக்கும் அப்படின்னா இஎஸ் வந்து ஈக்குவல் டு இன்ஃபினிட். அந்த ஒரு இது நம்ம கொடுத்துருக்கோம், இன்ஃபினிட். விலையில் ஏற்படும் சிறிய மாற்றம் அளிப்பில் அளவிட முடியாத விலையில் ஏற்படும் சிறிய மாற்றம் அளிப்பில் அளவிட இயலாத மாற்றத்தை ஏற்படுத்தும். இதான் வந்து நம்ம பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சப்ளை டயக்ராமில் the coefficient of elasticity of supply is infinity. ES is equal to infinite அப்படின்னு போட்டிங்கன்னா 1% change in the price of a commodity causes an infinite change in the quantity supplied of the commodity. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண 5மே என்னென்னா வகைகள், டைப்ஸு, எலாஸ்டிசிட்டி சப்ளையோட டைப்ஸு. இப்போ கடைசியாக அளிப்பின் நெகிழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள். அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள்லாம் பார்த்தோம். இப்போ அளிப்பு நெகிழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்னா ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. ஃபர்ஸ்ட் ஒன்று பொருட்களின் தன்மை. நிலைத்து நீடிக்கக்கூடிய பொருட்களை நீண்ட காலம் வரை பாதுகாக்கலாம். உற்பத்தியாளர் பொருளுக்கு அதிக விலை கிடைக்கும் வரை காத்திருக்க முடியும். எனவே நிலைத்து நீடிக்கக்கூடிய அதிக விலை கிடைக்கும் வரை காத்திருக்கக்கூடாது. எனவே நிலைத்து நீடிக்கக்கூடிய பொருளோட அளிப்பு நெகிழ்ச்சி அதிகம் விலை கூடியதும் அதிக அளவு பொருட்கள் சந்தைக்கு வரும். ஆனால் அழுகும் பொருட்கள் உடனே விற்று தீரக்கூடியது. அப்போ அழுகும் பொருட்களோட அளிப்பு நெகிழ்ச்சி குறைவாக இருக்குது. விலை கூடினாலும் அதிக அளவு பொருட்களை சந்தைக்கு கொண்டு வர இயலாது. அதான் ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் த கமாடிட்டி. டியூரபிள் குட்ஸ் கேன் பி ஸ்டோர்டு ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா என்னது, நீடித்து நிலைக்கக்கூடியதை ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். So the producers can wait. Until they get a high price.
only they get higher price, larger supply is possible. The elasticity of supply of durable goods is high, but perishable are to be sold immediately. So perishables have low elasticity of supply. பொருட்களோட தன்மையை வச்சு இதை நம்ம என்ன செய்யறோம், நிகழ்ச்சியோட அளிப்பை தீர்மானிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உற்பத்தி செலவையும் நம்ம அளிப்பு நிகழ்ச்சி தீர்மானிக்குது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு நிறுவனம் வந்து வளர்ந்து செல் மாறா விளைவு நிலையில் செயல்பட்டால் அது அளிப்பை வந்து அளவை வந்து அதிகரிக்க இயலும். அதனால அளிப்பின் நிகழ்ச்சி அதிகம். குறைந்த செல் விளைவில் செயல்பட்டால் உற்பத்தி அதிகமாகும் போது உற்பத்தி செலவு அதிகரிக்கும். எனவே அளிப்பை அதிகரிப்பது கடினமாகையால் அங்கு அளிப்பின் நிகழ்ச்சி குறைவாக இருக்கும். When production is subject to either constant or increasing returns, additional production and therefore increased supply is possible. So, elasticity of supply is greater. Under diminishing returns, increase in output leads to high cost. So, elasticity of supply is less. முதல்ல பார்க்கும்போது elasticity of supply greater-ஆக இருக்குது. அது increase in supply is possible. Under diminishing returns, குறைந்த செல்ல பார்க்கும்போது increase in output leads to high cost. ஸோ elasticity of supply is less. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா தொழில்நுட்ப நிலை. பேரளவு உற்பத்தியில் அதிக மூலதனத்தை முதலீடு செய்யும் பொழுது பேரளவு உற்பத்தியில் அதிக மூலதனத்தை முதலீடு செய்யும்போது அளிப்பை அதிகரிப்பது சுலபமல்ல. எனவே அளிப்பின் நிகழ்ச்சி குறையும். மூலதன கருவிகளை குறைவாக பயன்படுத்தும் பொழுது அல்லது எளிமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது அளிப்பு அதிக நெகிழ்ச்சியுடையதாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இப்போ தொழில்நுட்ப நிலை வந்து அதுவும் உங்களுக்கு அளிப்பு நிகழ்ச்சியை தீர்மானிக்கும். டெக்னிக்கல் கண்டிஷன் ஆல்சோ இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனில் வித் ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சப்ளை கெனாட் பி அட்ஜஸ்டட் ஈஸிலி. ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் லெஸ்ஸர். வேர் கேபிட்டல் எக்யூப்மெண்ட் இஸ் லெஸ் அண்ட் டெக்னாலஜி சிம்பிள் த சப்ளை இஸ் மோர் எலாஸ்டிக். டெக்னிக்கல் கண்டிஷன் இப்படி எழுதினா போதும். அதாவது பேரளவு உற்பத்தியில் அதிக மூலதனத்தை முதலீடு செய்யும் பொழுது அளிப்பை அதிகரிப்பது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதனால் அளிப்பின் நிகழ்ச்சி குறைவாக இருக்குது. மூலதன கருவிகளை குறைவாக பயன்படுத்தும் போதோ எளிமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போதோ அளிப்பு அதிக நெகிழ்ச்சியுடையதாக இருக்க வாய்ப்பு. அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஃபேக்டர். வெரி ஷார்ட் பீரியட். டூரிங் வெரி ஷார்ட் பீரியட் வென் சப்ளை கேனாட் பி அட்ஜஸ்டட். ரொம்ப ஷார்ட் பீரியடில் சப்ளை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி elasticity of demand is very low. In short period, variable factors can be added and so supply can be adjusted to some extent. So elasticity of supply is more. In long period, even the fixed factors can be added and hence supply is highly elastic. மிக குறுகிய காலத்தில் பல நிறுவனங்களுக்கு அளிப்போட அளவை அதிகரிக்க இயலாது. அதனால அளிப்பின் நிகழ்ச்சி மிக குறைவு. நீண்ட காலத்தில் எல்லா உள்ளீடும் மாறும். அப்போ அந்த மாறும் அளவுகளை எளிதாக மாற்றலாம். அதனால அளிப்போட அளவு உங்களுக்கு மாறும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை எக்ஸாம்பிளோடு நான் வேறு பாடத்தில் சொல்லியிருக்கேன். எப்படின்னா கால அளவு பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலத்தில் நிறுவனங்கள் வந்து எதையுமே மாற்ற முடியாது. அதாவது திடீர்னு சப்ளை கூட்டினாங்க ஒரே நாள் தான், அதாவது வெரி ஷார்ட் பீரியட். அந்த நேரத்தில் அளிப்படம் என்ன செய்ய முடியாது, அதை கொண்டு இதை கொண்டுனா முடியாது, டைம் பத்தாது. அதே நேரம் லாங் பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் மாற்றலாம். உள்ளீடை மாற்றலாம், இடத்த மாற்றலாம், பில்டிங்கை மாற்றலாம், எதுக்கு வேணாலும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு அந்த எதை பொறுத்து இருக்குன்னா கால அளவை பொறுத்து இருக்குது. அதிகமாக வந்து நம்ம என்ன செய்யணும், நீண்ட காலம்ல நம்ம எல்லா காரணிகளையும் மாற்றுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். ஆனால் வெரி ஷார்ட் பீரியடில் அப்படி மாற்ற முடியாது. அப்போ இதுவும் உங்களுக்கு அளிப்பின் நிகழ்ச்சியை பாதிக்கும். அதான் பாதிக்கும் காரணிகள். டைம் ஃபேக்டர் அடிக்கல, சொல்லிக்கிறேன். அப்போ இந்த காரணிகள் வந்து அளிப்பின் நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள் 4. பொருட்களின் தன்மை, உற்பத்தி செலவு, தொழில்நுட்ப நிலை, கால அளவு. இதோட இந்த பாடம் நமக்கு இதோட முடியுது. இதெல்லாம் டைம் ஃபேக்டரோட முடியுது. இது வந்து இனிமேல் அடுத்து வந்து நம்ம 4ஆம் பாடம் பார்ப்போம். 3ஆம் பாடத்தில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் நிறைய உண்டு. இப்போ வந்து எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா இந்த 5 மார்க் கேள்வி எடுத்துட்டிங்கன்னா மாறும் விகித விளைவும் கேட்டிருக்காங்க, விகித அளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்க கேட்டிருக்காங்க, அகச்சிக்கனம் புறச்சிக்கனம், சம அளவு உற்பத்தி கோட்டின் பண்புகள் ரொம்ப முக்கியம். சம அளவு உற்பத்தி கோட்டின் பண்புகள் வரைபடத்தோட 5 மார்க்கில் கேட்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் கேட்டுட்ருக்காங்க. அதை படிச்சிருங்க. அகச்சிக்கனம் புறச்சிக்கனம் கேள்விகளும் முக்கியம். அது படங்கள் இருக்கிறத படங்கள் வரைஞ்சி நோட்டில் வரைஞ்சி
எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த கொஸ்டினோட ஆன்சரை எழுதி அந்த படத்தை வரைஞ்சி வச்சுட்டா உங்களுக்கு வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. அதனால் அதை வந்து நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் அதெல்லாம் நீங்கள் பண்ணி வைங்க. சரி, இதோட இந்த கிளாஸ் முடியுது. இனிமேல் அடுத்து 4ஆம் பாடத்தில் அடுத்த கிளாஸோட பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.